கும்பகோணத்தில் அமைந்துள்ள சோமகலாம்பிகா உடனாகிய பானபுரீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மகா பிரளய காலத்தில் மிதந்து வந்த அமுத கும்பத்தை பிளக்க சிவபெருமான் பானாபுரம் என்னும் இத்தலத்திலிருந்து பானம் கொடுத்ததால் இது பானாதுரை என்றும், இத்திருத்தலத்தில் உள்ள சிவபெருமான் பானாபுரீஸ்வரர், அம்மன் சோமகலாம்பிகாள் என்றும் பெயர் பெற்றனர். இத்தகைய பெருமைமிகு சைவ திருத்தலத்தில் வைகாசி விசேஷ பிரம்மோற்சவம் கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான சோமகலாம்பிகை உடனாகிய பானபுரீஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மாலை மாற்றுதல், நலங்கு வைத்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது. பின்னர் சீர்வரிசை தட்டுகளுடன் தேங்காய், பூ, பழங்கள் மற்றும் திருமாங்கல்யம் வைத்து பூஜித்து பின் மேலதாளம் முழங்க திருமாங்கல்ய தாரணம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவின் 9ஆம் நாளான 8ஆம் தேதி மாலை தேரோட்டமும், 10ஆம் நாளான 9ஆம் தேதி திங்கட்கிழமை காவிரி ஆற்றின் பகவத் படித்துறையில் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது.